அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் உங்களுடைய பேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுடைய பேப்பர் ஒரு வேலிடான பேப்பர் இல்லை அப்படின்றதுல எந்தவித ஐயமும் நீங்கள் கொள்ளவே வேண்டாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட். இது இல்லாமல் கான்ட்ராக்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அப்படி பார்க்கும்போது கான்ட்ராக்டே இல்லைன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான வார்த்தையான்னு கேட்டிங்கன்னா எஸ், கான்சியஸ் ஆட் ஐடம். சேம் திங் இன் தி சேம் சென்ஸ். ரெண்டு ஏ என்கின்ற நபர் இருக்காரு, பி என்கின்ற நபர் இருக்காரு. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து இருக்கணும். ஒருமித்த கருத்து இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் ஒரு வேலிடு கான்ட்ராக்டாக வரும். மிக எளிமையாக என்ஃபோர்ஸபிலிட்டி ஆகிடும். இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல அந்த அக்ரிமெண்ட்டு முட்டிக்கிட்டு நிற்கும். அப்படி முட்டிக்கிட்டு நிற்கும் போது ஒரு சரியான கான்ட்ராக்ட் உருவாவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான வார்த்தை தான் இந்த கான்சென்சஸ் ஆட் ஐடம். இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கட்டம் கட்டி எழுதுங்க. எல்லா இடத்துக்குமே சரியான ஒரு வார்த்தை, ஆப்டான ஒரு வார்த்தை. இந்த ஒரு பேராகிராஃப் நான் படிக்கிறேன் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், குழுவில் இணைச்சுடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கான்சென்சஸ் ஆட் ஐடம்னா இது ஒரு லத்தீன் வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ லத்தீன் வேர்டு. அதாவது மீட்டிங் ஆஃப் மைண்டு. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்டிங் ஆஃப் மைண்டுனா என்ன? இரண்டு மைண்டும் பார்த்தீங்கன்னா சரிவர ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும், மீட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இரு தரப்பும், தமிழ்லையும் சொல்லிடுறாங்க பாருங்க, இரு தரப்பும் ஒரே பொருள், ஒரே நோக்கம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கொண்டிருக்க வேண்டும். அப்படி கொண்டிருக்கவில்லை என்றால் கான்சென்ஸ் ஆட் ஐடம் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கான்சென்ஸ் ஆட் ஐடம் இல்லைன்னா நல்ல கான்ட்ராக்டும் இல்லைன்னு அர்த்தம். எப்படி வாய்டுக்கு ஆப் இனிட்டியோ என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையோ, அதே போல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு இந்த கான்சென்சஸ் ஆட் ஐடம் என்றது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு சரியான ஒப்பந்தம் உருவாக இரு தரப்பும் ஒரே எண்ணத்துடன் இருக்க வேண்டும். அதுவே ஒரு செல்லும் ஒப்பந்தம் ஆகும். இட்ஸ் எ வேலிட் கான்ட்ராக்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லீகல் மேக்ஸிம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும், உங்களுடைய கான்ட்ராக்டில் இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெரிய வரும். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் ஆக்டை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லா டாப்பிக்குமே இல்லுஸ்ட்ரேஷன் மஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏ தனது மிதிவண்டியை 1000 ரூபாய்க்கு விற்க ஆஃபர் கொடுக்கிறார். என்ன பண்ணுறாரு? அவருடைய சைக்கிள் ஒன்று இருக்குது, அதை 1000 ரூபாய்க்கு விற்றுணும் அப்படின்னு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. பி அதனை அவர் சொன்ன விலைக்கே வாங்க ஒப்புக்கொள்கிறார். எந்த வித நெகோசியேஷனும் கிடையாது. கவுண்டர் ஆஃபர் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இவர் என்ன அமௌண்ட்டுக்கு சொல்கிறாரோ அதை அப்படியே இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்கு இருவருக்கும் ஒரே பொருள் ஒரே விலை பற்றிய கருத்து உள்ளது. கருத்து தான் இந்த இடத்துல கான்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்ற அர்த்தம். சேம் திங் அண்ட் சேம் சென்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சேம் சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை விற்கிறதுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு, இவர் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ விற்கிறதுக்கு ஆஃபர் கொடுக்குறாருன்னு நினச்சிக்க கூடாது. ஒரே பொருளை ஒரே நோக்கத்திற்காக இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்படுது. ஃப்ரீ கன்சென்ட். எந்த வித இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது. அந்த 5 விதமான இடர்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது, ஃப்ராட் இருக்குது, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கோயர்ஷன் ஒன்று இருக்குது. இந்த 5மே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் சென்ஸ். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சென்ஸ் இருக்கணும், ஒரே மாதிரியான சென்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல 18 இயர்ஸ் பிலோக்கும் இந்த லுனாட்டிக் பர்சனுக்கும் யாருக்கும் இந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உட்புகுத்தி எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது? இதற்கும் இந்த டாப்பிக்கும் எதனா ரிலேட்டட் இருக்கான்னு பார்த்தோம்னா ரெஃப்ளெக்ஸ் வெர்சஸ் விச்சோஸ்
இன் 1864 நடந்த ஒரு வழக்கு. கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 15க்கும் மேற்பட்ட கேஸ் ஸ்டடி இருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. 15க்கும் மேற்பட்ட கேஸ் ஸ்டடி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும்ன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ளெக்ஸ் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காட்டனை பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் வியாபாரம் பண்ணுறவர் பொழுது அதை பார்த்தீங்கன்னா அந்த விச் ஹவுஸ்க்கு வந்து அனுப்புகிறாரு. பியர்லெஸ் அப்படின்ற ஒரு கப்பலில் குறிப்பிட்டு அனுப்புகிறார். பியர்லெஸ் என்ற கப்பல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 பியர்லெஸ் கப்பல் இருக்குது. எந்த கப்பல்னு சொல்லலை அவர். அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க, 2 கப்பல்கள் இருந்த, ஒன்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் புறப்பட்டது, ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் புறப்படுது, அந்த கப்பலும் பியர்லெஸ் தான். இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் புறப்படுது, அந்த கப்பல் பெயரும் பியர்லெஸ் தான். இவர் எந்த கப்பலில் நான் காட்டனை ஏற்றுறன்றதை சொல்லலை, யார் ரெஃப்ளெக்ஸ் வந்து இவர்கிட்ட சொல்லலை. இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எழுது, அவருக்கு காட்டன் போய் சேர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இஷ்யூஸ் ஆனரபிள் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுது. இருவரும் ஒரே கப்பலை பற்றி குறிப்பிட்டு பேசவில்லை, அதனால் ஒரு ஒப்பந்தம் உருவாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் ஆகுது. இந்த 2 பேரும் காட்டனை நான் அக்டோபர் மாதத்தில் புறப்படுற கப்பலை ஏற்றுறேன் அப்படின்னு 2 பேரும் ஒருமித்த கருத்தோடு பேசலை, பியர்லெஸ் கப்பல் மட்டும்தான் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை எழுது. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் ஒரே விஷயத்தில் ஒரே கருத்தில் கொண்டு இணங்கவில்லை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பியர்லெஸ்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. எந்த பியர்லெஸ், அக்டோபர் மாதம் பியர்லெஸ்ஸா அல்லது டிசம்பர் மாதம் பியர்லெஸ்ஸான்றதை 2 பேருக்குள்ள கருத்து ஒற்றுமை கிடையாது. அதனால் இந்த இடத்துல கான்சென்சியஸ் ஆட் ஐடம் இல்லை, அதன் அடிப்படையில் இது வேலிட் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த கேஸ் ஸ்டடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு டாபிக். சப்ஜெக்ட்ன்ற பாருங்க டாபிக். 43வது வீடியோ இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க. 43வது வீடியோ இல்லாமல் நான் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வரமாட்டேன்ற எண்ணத்தோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.